ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம 20வது நாளில் இருக்கோம். சாமியோட நம்ம சத்குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னா எப்பேற்பட்ட துன்பமும் நீங்கும். நம்ம எதுக்காக வேணாலும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கலாம். சுவாமிகள்கிட்ட அது நம்மளோட உடல்நிலைக்காகவோ இல்லை நம்மளோட குழந்தைகளுக்காகவோ இல்லை நம்மளோட வறுமை நீங்கணும், இந்த மாதிரி எதா வேணா இருக்கலாம். நம்மளோட குடும்ப நலனுக்காக, ஒற்றுமைக்காக, சந்தோஷமான வாழ்க்கைக்காக எதா வேணா இருக்கலாம். ஆனால் சுவாமிகளோட ஆசீர்வாதம் ஒன்று கிடைச்சா போதும் நம்மளோட வாழ்க்கை முற்றிலுமாக மாறும். இன்னைக்கு நம்ம நாமதாரகனாக இருந்து ஒருத்தரோட கஷ்டங்கள் எப்படி எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். சித்த முனிவர் சொல்கிறத கேட்க போகிறோம். வறுமையோட கோர பிடியில சிக்கி இருந்தவங்களை சுவாமிகள் எப்படி காப்பாத்தினாரு, சகல செல்வங்களையும் எப்படி அவரோட ஆசீர்வாதத்தின் மூலமா அள்ளி அள்ளி கொடுத்தாரு அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அற்புதமான ஒரு பதிவு, முழுவதுமா கேளுங்க. சுவாமிகளோட ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். நாமதாரகன் சித்த முனிவரோட பாதங்களை வணங்கி கைகளை கூப்பி, சுவாமி, குரு சரித்திரத்தை கேட்பதனால் என்னுள் குரு பக்தி பெருகிக் கொண்டே இருக்கிறது. மேலும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. நேத்தி மரணமடைந்த ஒரு பையன், தன்னோட பக்தியோட பையன் மரணமடைந்ததுக்கு அப்புறமும் குருவோட ஆசீர்வாதத்தால எப்படி உயிர் பெற்று வந்தான் அப்படிங்கிறத நம்ம நேத்தி பார்த்தோம், கேட்டோம். இது எல்லாமே நாமதாரகன் சித்தமுனிவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மள மாதிரி அவருக்கும் ஆவல் ரொம்ப அதிகமாகிருச்சு. சித்தமுனிவரை பார்த்து நாமதாரகன் கேட்கிறாரு, சுவாமி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு. அதற்கு சித்தமுனிவர் சொல்றாரு, நாமதாரகா, உனக்கு குருவின் கிருபை கிடைத்து விட்டது. குருவின் கதையை சொல்வதனால் எனக்கு புண்ணியம் சேர்ந்தது. நாமதாரகன்ட்ட சொல்றாரு, நாமதாரகா, குருவின் கதையை நீ கேட்பதினால், குரு சரித்திரத்தை கேட்பதினால் குருவோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டுமில்ல, எனக்கு புண்ணியமும் சேர்ந்துருச்சு. உனக்கு இந்த நான் குரு சரித்திரத்தை சொல்வதன் மூலமா எனக்கும் புண்ணியம் சேர்ந்துருச்சுன்னு சந்தோஷத்தோட மேலும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் கந்தர்வ நகரத்தின் நதி சங்கமத்தில் மறைமுகமாக இருந்தார். அங்கு பீமா, அமரஜ என்ற இரு நதிகள் சங்கமமாகி வடக்கு திசையாக செல்கின்றன. 2 நதிகள் சங்கமமாகின்றதால் அது பெரும் தலமாகிறது. அங்கு ஒரு அத்தி மரம் இருக்கின்றது. ஆகையால் அது பிரயாகைக்கு சமமானது. அங்கே பெரும் மகிமையுடைய 8 தீர்த்தங்கள் இருக்கின்றன. எல்லா தீர்த்தங்களும் சுவாமியின் பாதங்களில் இருந்ததாலும் மறைந்திருந்த அந்த இடத்தின் மகிமை எல்லோருக்கும் தெரியப்படுத்தவே சுவாமி அங்கு இருக்கலானார். அவர் சங்கமம் அருகிலுள்ள காட்டில் வசித்து அருகிலுள்ள கந்தர்வபுரத்திற்கு பிச்சைக்கு போய்க் கொண்டிருந்தார். சுவாமிகள் அந்த முக்கியமான அந்த மகிமை வாய்ந்த அந்த நதி சங்கமங்கள், இந்த மாதிரியான புண்ணிய சேத்திரங்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் சுவாமிகள் அங்க தங்கியிருந்தாரு அப்படிங்கறத நாமதாரகன்ட்ட சொல்றாரு. அங்க இருந்து சுவாமிகள் கந்தர்வபுரத்திற்கு முன்னாடி அமரபுரத்திற்கு பிக்ஷைக்கு போவார்ல, அந்த மாதிரி இப்ப தங்கியிருக்க இடத்துல பக்கத்துல உள்ள ஊர் தான் கந்தர்வபுரம். அந்த ஊருக்கு தான் போய் பிக்ஷைக்கு போவாராம் சுவாமி. சுவாமிகள் பிக்ஷைக்கு போற அந்த கந்தர்வபுரத்து கிராமத்துல வேத பண்டிதர்களான 100 பிராமண குடும்பங்கள் இருந்தன. அவர்களில் ஏழை பிராமண குடும்பமும் ஒன்று இருக்கு. ஒரு கணவன் மனைவி ஏழை பிராமணர் குடும்பம் இருக்காங்க. அவங்களுக்கு வயதான ஒரு மலட்டு எருமை மாடு வச்சிருக்காங்க. வயதான மலட்டு எருமை மாடு. அதை அவங்க வாடகைக்கு விடுவாங்க. அதாவது வண்டி இழுக்கிறதுக்காக மணல், கல் இதெல்லாம் ஏத்திட்டு போற அந்த வண்டியை இழுத்து இந்த பாரத்தை சுமப்பதற்காக அந்த எருமையை பயன்படுத்துறாங்க. அதை வாடகைக்கு விடுறாங்க. அதுல இருந்து கிடைக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அதிகமாக இந்த ஏழை பிராமணர் வீட்டிற்கு பிச்சைக்கு போவாராம். சுவாமிகள் அங்க நிறைய வசதியான குடும்பங்கள்லாம் இருக்காங்க. ஆனா சுவாமிகள் ஏழை பிராமணர் வீட்டுக்கு தான், அந்த ஏழை பிராமணர் வீட்டுக்கு தான் அடிக்கடி பிச்சைக்கு போவாராம். இதை பார்த்த செல்வந்தர்களான பிராமணர்கள், நாம் இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஏன் சுவாமி அவர்கள் அந்த ஏழை வீட்டுக்கு பிச்சைக்காக போகிறார், அங்கே அவருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், சுவாமிகள் வந்தா நம்ம விருந்தே வச்சிருவோம், அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஏன் ஒரு ஏழை பிராமணர் வீட்டுக்கு போறாரு, அங்க போயிட்டு அவருக்கு என்ன கிடைச்சிட போகுது? குருமார்கள் தன்னை பக்தியுடன் சேவிப்பவர்களின் நலனை கருதி அவர்களின் வீடுக்கு பிச்சைக்காக செல்வார்கள். நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம சாய் இன்னமும் அப்படிதான் இருந்துட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு ரூபத்துல யாரெல்லாம் அவரை பக்தியோட வணங்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல போயிட்டு அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வாங்கி கண்டிப்பா சாய் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. உங்க வீட்டுக்கும் சாய் வந்திருக்காரா? வரலனா நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா சாய் வருவாரு.
அன்னைக்கு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாறுதல் உண்டாகும், மாற்றங்கள் நிகழும், வறுமை நீங்கும், கஷ்டங்கள் தீரும், உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். அதான் சொல்கிறாங்க பாருங்க. சுவாமிகள் அதாவது குருமார்கள் தன்னை பக்தியுடன் சேவிப்பவர்களின் நலனை கருதி அவர்களின் வீடுகளுக்கு பிக்ஷைக்காக செல்வார்கள். பக்தி இல்லாதவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் அங்கு செல்ல மாட்டார்கள். கிருஷ்ண பகவான் ஏழை விதுரர் வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றாரை தவிர அவரை அழைத்த துரியோதனின் வீட்டு மாளிகைக்கு அவர் செல்லவே இல்லை. குரு அவர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் ஏழையை பணக்காரராக மாற்றிவிடுவார். பிரம்மா எழுதியதை கூட மாற்ற வல்லமை வாய்ந்தவர் குரு மட்டுமே. நம்ம குருவை சரணடைஞ்சோம்னா நிச்சயமா நம்மளோட தலையெழுத்த கூட நம்மளோட குரு வந்து மாற்றி அமைச்சிருவாரு. அவரால் முடியும். பிரம்மா எழுதியதை கூட மாற்ற வல்லமை வாய்ந்தவர் குரு மட்டுமே. ஒரு அதிக வெப்பமான ஒரு காலத்துல, வெயில் காலத்துல, வைகாசி மாத மத்தியான வேளையில் குரு அவர்கள் என்ன பண்றாரு, அந்த ஏழை பிராமணர் வீட்டிற்கு எப்போதும் போல பிக்ஷைக்கு போறாரு. அங்க அந்த பிராமணர் வந்து இல்ல, அந்த கணவன் வந்து இல்ல, அந்த கணவனோட மனைவி மட்டும் இருக்காங்க. அவர் சொல்றாங்க, சுவாமி என் கணவர் வந்து ஊருக்குள்ள வந்து பிச்சைக்காக போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்றதுக்காக மரியாதையா அவரை வரவேற்று ஒரு ஆசனத்தை எடுத்து போடுறாங்க அவர் உட்கார்றதுக்கு. சுவாமிகளை மரியாதையா அங்க உட்கார வச்சுட்டு சுவாமிகள்கிட்ட வந்து சொல்றாங்க, என்னோட கணவர் வந்து ஊருக்குள்ள பிக்ஷைக்காக போயிருக்காரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பிக்ஷை கொடுக்குறேன் அப்படின்னு சுவாமிகள்கிட்ட வந்து பேசி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப சுவாமி என்ன பண்றாரு, அங்க வீட்டுல ஒரு எரும மாடு இருக்குல்ல, அந்த எரும மாட்டை, அந்த வயதான எரும மாட்டை கையை காமிச்சு, உன்னோட வீட்டுக்காரு அதாவது உன்னோட கணவர் வர வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா, நீ போயிட்டு அங்க எருமை இருக்கு பாரு, நீ கட்டி போட்டு வச்சிருக்கல, அந்த எருமை மாட்டோட மடியில இருந்து பாலை கறந்து கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்மணி சொல்றாரு, குரு கிட்ட சொல்றாரு, குருவே அது வந்து பிறவியிலிருந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கன்று ஈண்டது கிடையாது, கன்று குட்டியே ஈண்டதே கிடையாது, அதுக்கு வயதும் ஆகிருச்சு, பல்லெல்லாம் கொட்டி போச்சு, இன்னைக்கு அந்த மாட்டை வந்து யாரும் வந்து வாடகைக்கு வந்து கூட்டிட்டு போல, வண்டி இழுக்கிறதுக்காக வாடகைக்கு விட்டுட்டு இருந்தோம், அந்த மாட்டை கூட இன்னைக்கு யாரும் வந்து வாங்கிட்டு கூட்டிட்டு போல, அதனாலதான் இன்னைக்கு ஒன்று சாப்பாடுமே இல்லை, என்னோட கணவர் பிக்ஷைக்கு போயிருக்காரு அப்படிங்கறத எல்லாம் சொல்றாங்க. அம்மா நீ எதுக்குமா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ போயிட்டு அந்த பாலை போய் கறந்து கொண்டுட்டு வா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றது. கண்ணுக்குட்டியே ஈன்றதே கிடையாது, வயதாயிருச்சு, பல்லெல்லாம் கொட்டி போச்சு, அந்த எரும மாட்டு மடியிலேருந்து பால் கறந்துட்டு வர சொல்றாரு. நீ ஏன் தேவையில்லாதான் பேசிட்டு இருக்க, நான் சொல்றத போய் செய்ய அப்படின்னு. இந்த பெண்மணிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எல்லாம் சொல்லியாச்சு. இவர் இப்படி சொல்றாரு, சரி நம்ம இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, சுவாமிகள் சொல்றாரு நம்ம போய் செய்வோம், அவரே பார்த்து தெரிஞ்சுக்குவாரு, நம்ம போயிட்டு பால் கறப்பதற்கு வந்து முயற்சி பண்ணுவோம், பால் வராது கண்டிப்பா, சுவாமி பார்த்து புரிஞ்சுக்குவாரு, அவர்கிட்ட நம்ம இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்கு ஏதோ ஏனோ தானே ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க சுவாமிகள்கிட்ட ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஆனால் சுவாமிகளோட வார்த்தை பொய்யாகுமா? இந்த பெண்மணி மடியில் கையை வச்சது தான் தாமதம். அந்த மடியிலிருந்து பிறந்ததிலிருந்து அந்த கன்றுக்குட்டி பிறந்ததிலிருந்து ஒரு முறை கூட ஒரு கன்றுக்குட்டியை கூட ஈன்றதே இல்லை. அந்த எருமை மாடு பிறந்ததிலிருந்து ஒரு கன்றுக்குட்டியை கூட ஈன்றதே இல்லை. வயதாயிருச்சு, பல்லெல்லாம் கொட்டி போச்சு. அந்த வயதான எருமை மாடு மடியிலிருந்து இந்த அம்மா கை வச்ச உடனே பால் வந்து தாரையா அப்படி பொங்கி வருது. அதை பார்த்து அந்த பெண்மணிக்கு, அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்த அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படிடா ஒரு வாட்டி கூட கன்றுக்குட்டியே வந்து ஈனலையே இந்த எரும மாடு, எப்படி பால் கறக்குது? வந்திருக்கிற இவரு சாட்சாத் அந்த மகேஷனே தவிர வேற யாரும் கிடையாது, அந்த ஈசனே தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு சுவாமியை வணங்கி அவரு கறக்க சொன்ன அந்த பால் கறந்தாங்களே, இப்ப இந்த எரும மாடு கொடுத்த அந்த பாலை காய்ச்சி சுவாமிக்கு வந்து கொடுக்குறாங்க. பாலை காய்ச்சி சுவாமிக்கு வந்து கொடுக்குறா அந்த பெண்மணி. சுவாமி அந்த பெண்மணி கொடுத்த அந்த பாலை குடித்து விட்டு சந்தோஷம் அடைந்து, அம்மா நீங்கள் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று பிள்ளைகளையும் உங்களுக்கு வந்து பிறப்பாங்க, உங்க பிள்ளைகளுக்கும் குழந்தைங்க பிறப்பாங்க, பேர குழந்தைகளையும் நீங்க வந்து பெற்றெடுத்து உங்களுக்கும் குழந்தை பிறக்கும், உங்களோட குழந்தைகளுக்கும் குழந்தை பிறப்பாங்க, உங்களோட குழந்தைகள் உங்களோட பேர குழந்தைகளோட சேர்ந்து நீங்க சுகமாக வாழ்வீங்க, எல்லா செல்வ வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வதித்து அவரோட இருப்பிடமான அந்த நதி சங்கமத்திற்கே சென்று விட்டார். அதுக்கப்புறமா தான் இந்த பெண்மணியோட கணவர், அந்த ஏழை பிராமணர் வந்து பிக்ஷைக்கு போனவர் வராரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த நடந்தது எல்லாம் வந்து சுவாமிகள்கிட்ட வந்து சுவாமிகள் செய்ததை எல்லாம் வந்து அவரோட கணவர்கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த பெண்மணி அந்த மாடோட மடியில அந்த பாலோட ஈரம் இன்னும் காயல பாக்குறாரு. ஆச்சரியத்தின் உச்சிக்கு போன அந்த பிராமணர் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு அந்த நதி சங்கமத்திற்கு போய் அத்தி மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியோட பாதத்தில் விழுந்து வணங்குறாரு.
கணவனும் மனைவியும் சேர்ந்து சுவாமிக்கு பக்தியோட பூஜைகள்லாம் செய்யறாங்க. பிறகு அவர்கள் சுவாமிகள் அருளினால் எல்லா செல்வங்களையும் பெற்று சுகமாக வாழ்ந்தார்கள். ஆகையால் நாமதாரகா குருவின் அருளை பெற்றவர்கள் எப்பொழுதும் சுகமாக வாழ்வார்கள் என்று சித்த முனிவர் கூறினார். இதோட இந்த பதிவு முடியுது. நாளைக்கு மேலும் என்னென்ன அதிசயம் நடந்தது, குருவோட அருள் நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமா கிடைக்கும். தொடர்ந்து கேளுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். நம்பிக்கையோட இருப்போம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.